நம்ம பாதுஷா தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன். இது எப்படி 200 கிராம் இருக்கும். அதோட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா. இதை நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். மாவை வந்து டைட்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும். ரொம்ப இறுக்கி பிடிச்சி மாவை பிசையக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி டைட்டாக பிசையாமல் அது பிசையும் போது அப்படியே லேயராட்டம் வர மாதிரி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்க, மாவு எடுக்கும் போதே அப்படியே லேயராக வருது பாருங்க. இது மாதிரி பிசையணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். மாவு நல்லா ஊறிட்டு இப்படி லேயராக வரும் பாருங்கள். இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி கூட நீங்கள் பசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இப்படி 2 உள்ளங்கையிலையும் அப்படியே உருட்டி, அழுத்தமாக உருட்டக்கூடாது, அப்படியே ஸ்லோவாக தான் உருட்டணும். ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. ஹோல் 1 போட்டுறேன் தான், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். மாவு எடுத்த கப்பிலே நான் 1.25 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கு கம்மியாக போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இப்போ அப்படியே புசுப்புன்னு வருது பாருங்க, நல்லா கையில் ஒட்டுது அப்படியே. இது பாகு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இதில் நீங்கள் கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் லெமன் புளி நான் லெமன் புளியில் ஆறிட்டுனா லேசாக சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கலான்ட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது பாதுஷாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் பற்ற வைங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம போட்டுடணும். அதுவாக எண்ணெய் சூடாகி அப்படியே மேலே எழும்பி வரும். அடுப்பை வந்து மீடியமுக்கும் ஒரு ஹைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க அடுப்பை. இது வேகட்டும். பாருங்க, அப்படியே பபுள்ஸ் வந்து அப்படியே மேலே மிதக்குது எல்லாம். இப்போ நம்ம போட்டப்போ எல்லாம் அடியில் இருந்ததா, எல்லாம் அப்படியே மேலே மிதந்து வருது பாருங்க. அப்படியே மேலே வந்துட்டு எல்லாம் பாருங்க, மேலே அப்பளம் எல்லாம் மிதக்குது. மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கலாம்.
இதேமாரி நல்லா 2 பக்கமும் இது எல்லாமே நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. எடுக்கும் போதே பாருங்கள் ஒரு மாதிரி லேயராக இருக்குது. சாப்பிடும்போது சூப்பராக அப்படியே பொல பொலன்னு நல்லாயிருக்கும். இது இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்தது எல்லாத்தையும் இப்போ இந்த பாகில் போட்டுக்கலாம். பாகு லேசாக சூட்டோடு தான் இருக்குது. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அப்படியே அதில் இருக்கட்டும். அதை பரட்டி விட்டு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நான் இதுலேருந்து எடுத்த உடனே இது ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கும். இது அப்படியே அதில் போட்டுக்கலாம். இன்னும் ஆன் பண்ணலை ஸ்டவ்வு. இது ஊறிட்டு இதை எடுத்துடலாம். ஒரு சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான ஒரு பாதுஷா ரெடி. இது வந்துட்டு பாருங்கள், இது மேலே நான் பாதாம் தான் உடச்சி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பாருங்க, உள்ளே அப்படியே கடையில் இருக்கிற மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அப்படியே மேலே மொறு மொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக அப்படியே நல்லா ஜூஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.